இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு மட்டும் வாழாமல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே முன்னேற நினைக்கிற மனசு இருக்குல்ல, அது ரொம்பவுமே சிறப்பானதுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவுமே பலமானது அப்படின்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சுய சிந்தனை அதிகமாக இருக்கும். யாராச்சும் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு சரி அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அதை ஏற்றுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை மேற்கொள்ளக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் தான். வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. உங்களோட உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்த மாட்டீங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்தது போல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க இந்த கும்பராசிக்காரங்க நீங்கள் தான். ஆனாலும் மனசுக்குள்ளே நிறைய யோசனை ஓடிட்டே இருக்கும். பிளானிங் நிறைய இருக்கும். ஒருத்தர் முழுசாக நம்பிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே நேரத்தில் இப்போ நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த நபரை நீங்கள் நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அவங்கள உங்கள் வாழ்க்கையில் கூட சேர்த்திக்க மாட்டீங்க. அப்படி வெறுத்து ஒதுக்குறதுக்குமே தயங்காத நபர்கள் கும்பராசிக்காரங்க தான். இப்போ கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய மரம் போல் நினச்சிக்கோங்களேன். அந்த மரம் வளரும் போது மெதுவாக வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் அதோட வேர் எவ்வளோ ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு உங்களோட ஒவ்வொரு செயலுமே ஆழமாக இருக்கும். அந்த ஆழமான வேர் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுபோல தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சந்தித்த போராட்டமோ மன கஷ்டமோ மற்றவங்களுக்கு முழுசாக தெரியாது. ஆனால் அந்த ஆழமாக சென்றதுக்கப்புறம் எவ்வளோ புயல் வந்தாலும் சரி அந்த மரம் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் விழாது. அதுபோல தான் இந்த கும்பராசிக்காரங்களுமே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் புயல் வந்தாலுமே உங்களை யாராலையுமே அசைச்சிக்கவே முடியாது. கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பல நேரத்துலையுமே மற்றவங்கள புரிஞ்சிக்காம நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுடுறீங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு பார்த்து பழகுங்க, பிரச்சனையே வராது. உங்கள் மனசில் நினைக்கிறத வெளியில் சொல்லாமல் இருக்கீங்களே, அதுவுமே நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். உங்களுக்கு எதுவுமே கவலை இல்லை அப்படின்னு மற்றவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கவலை யாருக்கு தெரியும்? வெளியில் சொன்னால் தானே தெரியும். உண்மையிலேயே நிறைய விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தனியாக போராடுறீங்க. இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. குடும்பம், பணம், உறவு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எல்லா சுமையுமே சுமக்கிறீங்க. குறிப்பாக நம்பிய ஒருத்தர்கிட்ட இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு அன்பு கிடைச்சிருக்காது. சுமைகளை மட்டுமே சுமக்க தெரிஞ்ச உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப காலமாக உங்கள் கஷ்டத்துக்கான விடிவு காலத்தை தேடிட்டு இருக்கீங்க. அந்த விடிவு காலம் எப்போ வரும்? என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம்? எப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வை பெறலாம்? இந்த மாதத்தின் கிரக நிலையால் என்ன மாதிரியான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது? நல்லதா கெட்டதா? என்ன செஞ்சால் வரக்கூடிய கெடுபலிருந்து விடுபடலாம்? அப்படிங்கிற இத்தனை முழு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்யுங்க. அற்புதமான பலன்களை நீங்கள் பெறலாம். இப்போ உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் தனஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. பொருளாதார பற்றாக்குறை வரலாம், கவனமாக இருங்க. குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை கொடுத்த நேரத்தில் காப்பாற்றுறது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அவ்வப்போது உடல்நல கோளாறுகள் வந்து போகும். 7 சனியில் உங்களுக்கு குடும்ப சனியின் ஆதிக்கம் இப்போ நடக்குது. குடும்பத்தில் சுப செலவு கொஞ்சம் வரும். பிள்ளைங்களோட கல்யாண கனவை நனவாக்குவீங்க. அவங்க வேலை விஷயமா எடுக்கிற முயற்சிகள் நல்லதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி விரதம் இருக்க முடியாது, வேலைக்கு போகிறோம், ரொம்பவுமே பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு விஷயத்த செய்யலாம். அது என்னென்னா, எப்படியும் சனிக்கிழமை
எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் கையால் காகத்துக்கு சாதம் வைக்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. சனிக்கிழமையிலையாச்சும் அட்லீஸ்ட் இதை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நீங்கள் பெற முடியும். இப்போ ஒரு பிரச்சனை தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடைகள் எல்லாமே இந்த ஒரு நல்ல விஷயம் நீக்கிடும். அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து கடகராசிக்கு புதன் வராரு. எப்போனா 31ஆம் தேதி. எடுக்கிற முயற்சி கடகராசிக்கு வந்து என்ன மாதிரி அமைப்பு தரும் அப்படின்னு பார்த்தா நல்ல அமைப்பு தரும். கடகராசிக்கு புதன் வராரு. அங்கே வந்து சூரியனோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாங்க. புதன் ஆதித்ய யோகத்தையுமே தராங்க. உச்ச குருவும் சூரியனோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு நடக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்களா, வேலை கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் நினச்ச வேலையை கூட பெற முடியும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களா இப்போ நீங்கள் கிடைக்கிற வேலைக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை சிறப்பானதாக இருக்கும். சம்பளம் கம்மியாக கூட இருக்கும், வேலை அதிகமாக கூட இருக்கும். அதெல்லாம் நினச்சி குழப்பிக்கிட்டு வேலைக்கு போகாமல் இருக்காதீங்க. ஆனால் அதில் தான் நீங்கள் சாதிக்கிறதுக்கான திறமை, சாதிக்கிறதுக்கான இடம் இது எல்லாமே இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் வீணாக்கக்கூடாது. வர வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். அது அற்புதமான மாற்றத்தை அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தரும். தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ பழைய பார்ட்னர் விலகிட்டு புதுசாக பார்ட்னர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மக்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் கும்பத்துக்கு இப்போ பூர்த்தியாகும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். உங்களுக்குரிய பங்கு உங்கள் கைக்கு சிறப்பாக வந்து சேரும். கட்டடம் கட்டுறது, கட்டிடம் வாங்கிறது, வீடு மனை வாங்கிறது, இல்லை நிலம் வாங்கிறது பற்றின சிந்தனை அதிகரிக்கும். அதுக்கத்த பிளான்லாம் இப்போ போடுவீங்க. ஒரு சிலருக்கு கனவும் நனவாகும். அப்புறம் 1ஆம் தேதி இந்த மாதம் பிறந்துச்சுல்ல, அப்பையிலேருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 3 இந்த இடத்துக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போகும்போது உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். எதிர்காலம் பற்றின மனபயம் நீங்கும். வியாபாரத்தில் போட்டி பொறாமல் இருக்கா, அதுவுமே தானாக விலகும். நீங்களே எதுவும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்கள் வியாபார யுக்தியை பார்த்து எதிரிகளே தானாக விலகிடுவாங்க. வாடகை கட்டடத்தில் செஞ்சுட்டு இருந்த தொழிலையோ வியாபாரத்தையோ சொந்த கட்டடத்துக்கு மாத்திர முயற்சி கை கூடும். கூட பிறந்தவங்களோட வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சியை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிற மாதிரி அமைப்பு இப்போ இருக்குது. வேலையில் கூட சரிங்க, உங்கள் மேலதிகாரி இருக்கலாங்களே, அவங்க இது வரைக்கும் உங்களோட கருத்துக்கு மதிப்பே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுவே பெரிய கவலையாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், உங்கள் கருத்தை மேலதிகாரிகள் அப்படியே எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கருத்தும் உங்கள் எண்ணமும் செயலும் சூப்பராக இருக்கும். கடமையை செய்வன செஞ்சால் வெற்றி காணக்கூடிய நேரம் இதுதான். கடல் தாண்டி போய் பணிபுரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கை கூடுன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லா வாய்ப்புமே சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களும் அமையும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2ஆம் தேதியே கன்னி ராசிக்கு சுக்கிரன் வராரு. அங்கே நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு இந்த 4, 9 2 இடம் இருக்குல்ல, அந்த 2 இடத்துக்குமே அதிபதி தான் இந்த சுக்கிரன். சுக்கிரன் வந்து நீச்சம் பெறும்போது அது கொஞ்சம் இந்த அமைப்பு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. தாய் வழி ஆதரவு, பெற்றோர் வழி ஆதரவே குறையும். இந்த குடும்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சூழலில் தான் வரும். எவ்வளோ நல்ல வேலை விஷயம் போனாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் பிரச்சனையை ஏற்படுத்திடும் இந்த அமைப்பு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மாதிரி நிலையான ஈடுபாடே இருக்காது. உறவினர் உடன்பிறப்பை அனுசரித்து போகணும். நீங்கள் சொத்து பிரச்சனை கூட வரலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக வேணும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு போட்டி கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா மாத தொடக்கத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்களாலேயே பிரச்சனை மாத இறுதியில் வருது. அதனால் பெரும்பாலும் பழகும்போது ரொம்பவுமே கவனமாக பழகுங்க. ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. எச்சரிக்கையாக எல்லாத்துலேயும் பழகுங்க. மாத ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்ககிட்டயே ரொம்பவுமே சகஜமாக பழகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரகசியத்தை சொல்லிவிட்டு மாத இறுதியில் இந்த மாதிரி ஏதாவது சொத்து பிரச்சனை வரும்போது அதுவே உங்களுக்கு பெரிய டாஸ்க்காக மாறிடும். அதனால் உங்களோட எண்ணம் செயல் எப்படி உழைச்சி முன்னேறணும் அப்படி இருக்கும். அதுபோல் ரகசியத்தை சொல்லாமல் கடைபிடிச்சிக்கோங்க. நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியரோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பெண்களுக்கு செலவு இருந்தாலுமே அதற்கேற்ற வருமானம் எப்படியோன்னு வந்து சேர்ந்துடும். பெரும்பாலும் நீங்களுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் உறவினர்களையும் அனுசரித்து போகிறது நல்லது.
எடுத்தோமா கவுத்தோமான்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கலந்து ஆலோசனை பண்ணி பிளான் பண்ணி உங்கள் வேலையை பண்ணுங்கள். குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். உங்கள் சொல்படி பேச்சை கேட்காத பிள்ளைங்க கூட உங்கள் பேச்சை இப்போ கேட்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பெரும்பாலும் கும்பராசிக்கு மாத தொடக்கத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். மாத இறுதியில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். வரக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே சிறப்பான உயர்வை உங்களுக்கு தரும். உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு தினம்தோறும் செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு நிச்சயம் வரும். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வரது இல்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும்.